இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் விவேக சிந்தாமணிலேருந்து ஒரு பாட்டு பார்ப்போம். 8 குணங்கள் எப்படி 8 மனிதனுக்குரிய ஒழிய 8 குணங்கள் என்னென்ன மாதிரி கேடுகளை விளைவிக்கின்றத அழகாக இந்த இதில் சொல்கிறார். கர்ப்பந்தான் மங்கையருக்கு அழகு குன்றும். கர்ப்பமடைந்த பெண்களுக்கு கர்ப்பம் அடைஞ்ச உடனே முடிஞ்ச உடனே அது அவங்களுடைய அழகு குறைஞ்சிரும். கர்ப்பமாக இருக்கும்போது அழகு அதிகமாக இருக்கும். ஆனால் கர்ப்பம் குழந்தை பிறந்த அப்புறம் அவங்களோட அழகு குறையும். அதை சொல்கிறாரு இங்கே. 7 விதமான குணநலன்கள் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய 7 விதமான குணநலன்கள். கேள்வியில்லா அரசனுக்கு உலகம் பாழாம். கேள்வியில்லா அரசனுக்கு உலகம் பாழாம். துர்புத்தி மந்திரியால் அரசும் கீனம். துர்புத்தி மந்திரியால் அரசு கீனம். துர்புத்தி மந்திரியால் அரசு கீனம். சொற்கேளா பிள்ளையார் குலத்து கீனம். நற்புத்தி கற்பித்தால் அற்பர் கேளார். நன்மை செய்ய தீமையுடன் நயந்து செய்வார். நன்மை செய்ய தீமையுடன் நயந்து செய்வார். அற்போடு இணங்கிவிடி பெருமை பெருமை தாமும் அறிய. தவம் கோபத்தால் அழிந்து போமே. தவம் கோபத்தால் அழிந்து போமேங்கிறதாக பாட்டு. பாருங்க. கர்ப்பந்தான் மங்கையர் கழகு குன்றும். கேள்வியிலா அரசனுக்கு உலகம் பாழாம். துர்புத்தி மந்திரியால் அரசு கீனம். சொற்கேளா பிள்ளையால் குலத்து கீனம். நற்புத்தி கற்பித்தால் அற்பர் கேளார். நன்மை செய்ய தீமையுடை நயந்து செய்வார். அற்போடு இணங்கிவிடி பெருமை தாமும் மறியும். அற்போடு இணங்கிவிட பெருமை தாமும் மறியும். தவம் கோபத்தால் அழிந்து போமே. இந்த 8 இதை அழகா சொல்றாரு. இதுல ஒவ்வொரு வரிக்கும் விளக்கத்தை பாருங்க. கற்பத்தால் மங்கையருக்கு அழகு குன்றும். கர்ப்பம் அடைஞ்ச பெண்களுக்கு குழந்தை பிறந்த பிரசவம் ஆனப்புறம் அவனுடைய அழகு குன்றும். கேள்வியிலா அரசனுக்கு உலகம் பாழாம். அரசபையில கேள்வி இருக்கணும். அரசவையில கேள்வியும் பதிலும் இருக்கணும். அரசன் செய்யற தப்ப குட்டி அதான் சுட்டி காட்டணும். சுட்டி காட்டாத அரசு நிலைக்காது. அது ஒரு அதுக்கு ஒரு இதுவே இருக்கு. நம்மளுக்கு குரலே இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இடிப்பாறை இல்லா ஏமராமன் கெடுப்பார் எல்லாரும் கெடும். எடுத்து உறைஞ்சி அரசை நீ செய்வது தப்புன்னு சொல்றதுக்கு இல்லாத ஒரு அரசு தானாவே கெட்டு போமா. எதிரியே வேண்டிலையாம். எதிரி படையை அழிக்கணுன்றது இல்லையா? ஏன்னா இவன் புத்தியை யாரும் தடுக்கிறதுக்கு இல்லை இல்லையா? இவன் புத்தியே அப்படியே எதையோ நினைச்சு மனசில் நினைச்சு அது நிறைய கெட்டது அந்த கெட்டதோட அந்த ஆசையும் டேஸ்ட்டும் அதிகம். எப்பயுமே நல்லதை விட கெட்டதோட ஆசையும் டேஸ்ட்டும் அதிகமா இருக்கும் அனுபவிக்கிறவங்களுக்கு. அதனால ராஜாவுக்கு யாரும் அவனை நல்ல புத்திக்கு அனுப்புறதுக்கு ஆள் இல்லை. அதான் இடிப்பாறை இல்லை. இடிப்பாறைனா இடிச்சு சொல்றது. அதாவது நீ செய்யறது தப்புன்னு மறிச்சு அவரை தடுத்து சொல்லக்கூடிய அந்த இது. அந்த இடிப்பாறை இல்ல ஏமராமன். யாரும் தன்னை தடுத்து தான் செய்யறது தப்புன்னு சொல்லாதவங்க இருக்கிற அந்த ராஜா கெடுப்பாறை இல்லான்னு தானா வராது. யாரும் எதிரி படையே தேவையில்லை. அவனுடைய குணமே அவனுக்கு எதிரி ஆயிடும். எப்படின்னா யாரும் கேட்கறதுக்கு இல்லை. ஒரு தப்பு செய்வான். அந்த தப்பை செஞ்சுட்டு அந்த தப்பு யாரும் நீ செய்யறது தப்புன்னு சொன்னாதான் யோசிக்கிறதுக்கு அதுவே இருக்காது. ஆனா அந்த தப்புல இருந்து கிடைக்கிற பலன் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப அபரிமிதமான இன்பமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு தப்பு அதே மாதிரி செய்யறதுக்கு தோணும். இல்லைன்னா அடுக்கா அது மாதிரி தப்புகளா செஞ்சுட்டு போயிட்டு கடைசியில இந்த தப்புகள் செய்ய அவன் நன்மை செய்யறதெல்லாம் குறைஞ்சிரும். எப்போ ஒருத்தன் தப்பான வழியில தப்பு செய்ய ஆரம்பிக்கிறானோ அவனை எரியாமலே அவன் அது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிற நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். ஞாபகம் வச்சுக்க. அதுதான் எப்பயுமே உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு கெட்டவன் நல்ல புத்தி அவனுக்கு ஞானம் அவன் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் ஒவ்வொரு நல்லதா செய்ய ஆரம்பிக்க அவன் செய்யற கெட்டது ஒன்னொன்னா குறைஞ்சி கடைசியில கெட்டதே இல்லாம போயிடும். ஞானி ஆயிடுவான். அது மாதிரி ஆனவர் வியாசர். வித்யாதர் அந்த வேடு கடைசியில வியாசரா மாறுறான். மகாபாரத வியாசரா மாறுறான். அப்படிதான். அதே மாதிரி நல்லவன் கெட்டவன் ஆயிடுவான். அதுவும் உண்டு. நல்லவன் ராவணன் ரொம்ப நல்லவன். ராவணன் ஆரம்பத்துல அவனுக்கு எந்த கெட்ட குணமும் இல்லை. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனை அட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஒன்ன போல ராஜா இல்லை, ஒன்ன போல அரசர் இல்லைன்னு ஒண்ணு அவன் என்ன பண்ணான், ஒவ்வொரு உலகமா பிடிக்க ஆரம்பிச்சான். ஏன் தேவேந்திரனை பிடிக்கக்கூடாது அப்படின்னு முதல்ல ஒரு கெட்ட எண்ணம் மனசுல தோணித்து. அவனுக்கு மிகச்சிறந்த சிவபக்தர். தேவேந்திரனையா நம்ம ஏன் தேவலோகத்தை பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு கெட்ட எண்ணம் மனசுல தோணிட்டு அந்த உலகத்துக்கு ராஜாவா இருக்கலாமேன்ட்டு போனான். தேவலோகத்தை பிடிச்சான். ஆஹா, தேவலோகம் எவ்வளவு அழகா இருக்கு, இதோட உடம்பு நவக்கிரகங்களையும் பிடிச்சி அடக்கினா என்ன? அடக்கி பாக்குறான். எல்லா நவக்கிரகங்களும் அடங்கி போச்சு அவருக்கு, அவனோட தேவசக்தினால. பயந்து எல்லாம் காது கேட்காடு. நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சக்தி, மேலும் மேலும் தப்பு பண்ண இவனோட சிவபக்தி அந்த பக்கம் குறைஞ்சே போயிட்டு சிவன் அவருக்கு அருள் பண்ணிட்டு தானாவே குறைஞ்சு போச்சு. அதான் நல்லவன் கெட்டவனாகிறதும் கெட்டவன் நல்லவன் ஆகிறதும் அதான் இடிப்பாறை இல்ல ஏமராமன்.
யாராவது தடுத்து சொல்லணும். கெட்டது செய்யறவன நாரதர் அந்த வித்யாதரர் அந்த வேடுவனை கெட்டது செஞ்சிருந்தவனே நாரதர் தடுத்து நிறுத்தி அவனை நல்ல வழியை திருப்பி விட்டார். அவன் நல்லவன் ஆயிட்டான். ஆனா ராவணன் வந்து கெட்ட நல்லதே செஞ்சிருந்தவன் யாரும் அவனுக்கு வந்து முதல்ல அவனுக்கு கெட்ட எண்ணம் மனசுல தோணி இந்திரலோகத்தை பிடிக்கணும்னு தோணும் போது இந்திரலோகம் இன்னும் தந்து அதை போய் நீ ஏன் பிடிக்க, உனக்கு இருக்கு கொடுத்துருக்க உலகத்தை ஆளுன்னு யாராவது தடுத்து அன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் இருந்திருந்தால் ராவணன் அதோட நிறுத்திருப்பான். நல்ல அரசனாவே இருந்து நல்ல சிவபக்தனாவே இருந்து அவனோட காலம் முடிஞ்சிருக்கும். ஆனா அதை சொல்லாதனால என்ன ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு கெட்டது செய்ய போய் அதனுடைய ஆசை இந்திரலோகத்து பெண்களை எல்லாம் அனுபவிச்சு அதுல எல்லாம் ஆசைப்பட்டு ரொம்ப அது வந்து அப்படியே அதுலயே மாஞ்சி மறுபடியும் கெட்டதை செஞ்சு நல்லவன் வந்து கெட்டவனா இருந்து. அதுதான் கேள்வி இல்லாத அரசனுக்கு உலகம் பாழம். கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாத அரசனுக்கு அவனுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கிற உலகம் போயிடும், கொஞ்ச நாள்ல தானாவே போயிடும். துர்புத்தி மந்திரியால் அரசுக்கீனம். மந்திரின்றது வந்து மகா மந்திரின்றது அதான். அரசன் தப்பு செய்யும் போது அரசனை நல்வழிப்படுத்துவதும், அரசன் வந்து சுணங்கி உட்கார்ந்து நேரத்துல அவனை தட்டி எழுப்பி விடுறதும், அரசன் அபரிமித திபுரோட ஆடும் போது அவனோட திபுரை அடக்கி நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதும் மந்திரி தான். மந்திரியோட மதி தான் ராஜாவோட புத்தியா, மந்திரியோட புத்தி தான் ராஜாவோட மதியா. அததான் துப்புத்தி மந்திரியா இருந்தா. அதே கெட்டதை சொல்லி கொடுக்குற மந்திரியா இருந்தா அந்த அரசுக்கே ஈனும். இந்த ராஜா வந்து வரான் உண்மையில படையெடுன்னு பக்கத்து ராஜா அவர் படையெடுன்னு தேவையில்லாத ராஜாவை தூண்டி விட்டு படையெடுக்க போய் இவங்க வந்து அவங்க நாட்டை படையெடுத்து கொல்லணும், அடிமை கொள்ளணுன்றதுக்காக போறாங்க. ஆனா அவங்க வந்து அவங்க நாட்டை காப்பாத்திக்கணுன்றதுக்காக போராடுறாங்க. ஸோ காப்பாத்திக்கணுன்ற போராடுறவங்க ஜெயிச்சிடறாங்க. அப்ப இந்த அரசன் தோத்து போயிடலாம். அதுதான் துர்புத்தி மந்திரியால் அரசுக்கீனம். துர்புத்தி சொல்லக்கூடாது, தன்னோட இடத்துல தான் சரியா நம்மளோட அரசாட்சி செலுத்தணுன்றத சொல்றதோட நிறுத்தணும். அதே மாதிரி சொற்களா பிள்ளையால் குலத்துக்கீரம். நம்ம சொல்றதை கேட்கலன்னு நீங்க அந்த பிள்ளை தட்டு மாதிரி எங்கேயோ போய் வந்து சாக்கடையில விழுந்து எதையோ போய் யாரையோ கல்யாணம் பண்ணி அப்படி இப்படி குலம் மாறி போச்சுன்னா நம்ம குலத்துக்கு ஈனம். அதுதான் சொற்புத்திகளா பிள்ளையால் குலத்துக்கு ஈனம், நம்ம பிறந்த குலத்துக்கே ஈனம். நற்புத்தி கற்பித்தால் அற்பர் கேளார். அற்ப சொல்றாங்க பார்த்தீங்களா, அற்ப புத்தி உள்ளவனுக்கு நல்ல புத்தி இல்லாதவனுக்கு நற்புத்தி கற்பித்தால் அற்பர் கேளார். அவன் வந்து அதை கேட்க மாட்டான். அதை வந்து அதை நம்ம நீங்க என்னதான் நல்லது சொன்னாலும் அது அற்ப புத்தி இருக்கிறவன் அதை கேட்க மாட்டான். அதான் சார் நன்மை செய்ய தீமையுடன் நயந்து செய்வார். நன்மை செய்ய தீமையுடன் நயந்து செய்வார். நீங்க நல்லதே செஞ்சாலும் அவர் வந்து மகிழ்ச்சியோட உங்களுக்கு பதிலுக்கு தீமையை செய்வாராம். அதான் அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியோட தீமையை செய்யறதுன்றது எவ்வளவு பாருங்க. ஒரு பாம்பு ஒரு பிராமணன் காப்பாற்றி விட்ட கதை ஒரு தடவை சொல்லியிருக்கா இல்லையா. ஒரு ரோட்ல போயிருந்தப்போ ஒரு பாம்பு ஒரு கல்லுக்கடியில மாட்டின்னு விட்டான். கல்லுக்கடியில மாட்டினோடனே அந்த பக்கமா ஒரு பிராமணன் வந்திருக்கான், ஒரு மனுஷன் வந்திருக்கான்னு பிராமணன் இருக்கு, ஒரு மனுஷன் வந்திருக்கான். அந்த காலத்து பிராமணன் எதுக்கு சொன்னாங்கன்னா கொஞ்சம் இறக்க குணம் இருக்கும், அது இதெல்லாம் அதெல்லாம் அந்த காலத்து இப்ப மாறி போச்சு. ஒரு மனுஷன் வந்திருக்கான், வந்தவனே பார்த்துருக்கான், பார்த்தவனே பாம்பு பாட்டுக்கு பாம்பு கெஞ்சிருது. அந்த காலத்துல வந்து மனிதர்களும் மிருகங்களும் பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து நயன பாஷை இருந்தது. அந்த பாம்போட பார்வை, பேசுறது, உடல் மொழி, இதை வச்சு அது என்ன கேட்கறதுன்றது தெரிஞ்சுப்பாங்க, பேச முடியும் இவங்களால. அது என்ன சொல்றது, மெதுவாக இந்த கல்லை எடுத்து விட, கல்லில் நான் மாட்டிட்டேன்னு இவர்கிட்ட கேட்கறதான். கேட்ட உடனே இவன் பரிதாபப்பட்டு கல்லை தூக்கி விட்ட உடனே பாம்பு வெளியில வந்துடுது. பாம்பு வெளியில வந்துட்டு சிரிக்கிறான், என்னை காப்பாற்றி விட்டியா, ரைட்டு, இப்ப நான் உன்னை கொத்த போறேன்னா ஓடுறான். இவன் ஓடுறான் பயந்து, ஐயோ என்ன ஒண்ணு பண்ணாது தோத்தினே வருது பாம்பு, உன்னை கடிக்க போறேன். அவன் அழுதுட்டு ஓடுறதுல அதுக்கு ஒரு இன்பம். அழுது ஓடுறான் இல்லையா, கொஞ்ச நேரம் ஓட விட்டு அப்புறம் போய் ஒரே கடி கடிச்சிடலாம் அப்படின்ற ஐடியால போறான். ஒவ்வொரு பாம்பு தோத்தின் போது நடுவில் எதிர ஒரு நரி வருது. நரி இது ரெண்டும் ஓடி வரதை பார்த்துட்டு என்ன விஷயம் கேட்கறது, இது மாதிரி சொல்லு. ஓஹோ அப்படியா, இப்படி கூப்பிட்டு உடனே நரி வந்து கேட்கறது, பாம்பு வந்து நீ ஏன் கடிக்க வரதான் இல்லை, எங்கோனா நான் வந்து கடிப்பேன், எனக்கு வந்து எனக்கு தீங்கு எனக்கு எதிர இருக்கவங்களை கடிக்கிற புத்தி எனக்கு உண்டு, நான் கடிக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றி விட்டாருன்னா அதை பத்தி கவலை இல்லைன்றது. அப்படியா, இதுக்கு நியாயம் சொல்லணும்னா நான் அந்த இடத்துல போனாதான் நம்ம எந்த இடத்துல போய் என்ன எப்படி இந்த ஒரு சூழல் எப்படி உருவாச்சுன்னு நான் பார்த்தாதான் சொல்ல முடியும். உடனே போறான். அதே மாதிரி துர்புத்தி இருக்கிறவனுக்கு புத்தி வேலை செய்யாது, ஷார்ப்பா வேலை செய்யாது. போறாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க. போன உடனே அந்த அவன் என்ன சொல்றான், இந்த இடத்துல தான் பாம்பை காப்பாற்றினா. பாம்பை கேட்கறாரு, கேட்குது இந்த இடத்துலயே, ஆமா நீ எப்படி இருந்தா நான் இந்த இடத்துல படுத்திருந்தேன், எங்க போய் படுத்துருக்காட்டு ரைட்டு, உண்மையில எந்த கல் இருந்தது, அந்த கல்லு தான், அந்த கல்லு அதே எப்படி இருந்தது காட்டு. இன்னொன்னு அந்த மனுஷன் வந்து அந்த கல்லை எடுத்து வச்சு காமிக்கிறான், கல்லு கரெக்டா இருக்கா, இது கேட்குது பாம்பு கிட்ட நெறி, அது கரெக்டா இருக்கு, இப்படிதான் இருந்ததா, ஆமா இப்படிதான் நீ சிக்கி வெளியில வர முடியாம இருந்தியா,
அப்படின்றது. ஆமான்றது நரி. ரைட்டு, நீ அப்படியே இருந்துட்டு போ, நீ பாட்டு நீ வேலையை பார்த்துன்னு போன்னுட்டான். மறுபடியும் மாட்டி விடுத்து வெளியே வர முடியாது. அதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது, காப்பாற்றி விட்டான். அதை காப்பாற்றிக்க தெரியாத மறுபடியும் தீமை செஞ்சு, அதுதான் தீமை செஞ்சு இப்போ அது மாட்டிக்கிது. இவன் சொல்ல போனவன் நல்ல வேலையா தப்பிச்சான். அதை தான் இங்க சொல்றாரு. நன்மை செய்ய தீமையுடன் நயந்து செய்வான். நன்மை செய்யறவங்களுக்கு தீமைய ரொம்ப சிரிச்சுட்டே அகமகிழ்ச்சியோட செய்வாங்களாம். அதுதான் நற்புத்தி கற்பித்தால் அற்பர் கேளார். அற்பர்கள் வந்து நல்ல புத்தி கற்பித்தா கேட்க மாட்டாங்க. அதோட இல்லாம அவங்களுக்கு நல்லது செய்யறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கெடுதலை சிரிச்சுட்டே ரொம்ப சந்தோஷமா செய்வாங்களாம். அதான் அற்பரோடு இணங்கியது பெருமை தாழும். அற்பருக்கு அற்ப குணம் இருக்கு. அது மாதிரி அற்ப புத்தி இருக்கவங்க கூட சேர்ந்தீங்கன்னா உங்களோட பெருமை குறைஞ்சு போடும், தாழும், மறியும். அடுத்தது அது கெட்டும் போகும், மறிச்சும் போகும், செத்தும் போகும். அந்த உங்களோட பெருமை இல்லாமலும் போயிடும். அது சாரி, அற்பரோடு இணங்கியது பெருமை தாழும். உங்களுடைய பெருமை, உங்களோட பெருமை இருக்கு இல்லையா, அது தாழும். அடுத்தது தாழ்ந்து தானாவே செத்து போகும். அரிய தவம் கோபத்தால் அழிந்து போகுமே. அரிய தவம், உங்களை நீங்க செஞ்சிருக்க அருமையான தவம் இருக்கு பத்தியா, அதுக்கு வந்து எதிரி எதுன்னா கோபம் தான். கோபத்தால அழிந்து போகுமே அப்படிங்கிறது இந்த 8 மனிதனோட குணநலங்களையும் குணாதிசயங்களையும் அதன் அமைப்புகளையும் அழகா சொல்லியிருக்காரு. இதுல வந்து விவேக தமிழ்ல தான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு புத்திஸ்ட் எழுதின நூல் அது, யாரும் இல்லை, அவர்கள் எழுதின எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு இதுவா கொடுத்துருக்காங்க. இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இறை பக்தின்றதை பத்தியே இருக்காது. ஜனங்களுக்கு இருக்கிற நல்லது கெட்டது நாட்டு நடப்பு இதை பத்தி சொல்றதா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. பாட்டு ரெண்டு வருஷம் சொல்ல கேட்டுக்கோ. கற்பந்தான் மங்கையர்க்கு அழகு ஒன்றும், கற்பத்தால் மங்கையர்க்கு அழகு ஒன்றும், கேள்வியில்லா அரசனால் உலகம் பாழாம். கேள்வியில்லாத அரசனால் உலகம் பாழாம். கர்ப்பத்தால் மங்கையர்க்கு அழகு கொண்டும் கேள்வியில்லா அரசனால் உலகம் பாழாம். துர்ப்புத்தி மந்திரியால் அரசுக்கீனம், சொற்புத்தி கேளா பிள்ளையார் குலத்துக்கீனம், சொற்கேளா பிள்ளையால் குலத்துக்கீனம், அற்புத்தி கற்பித்தால் அற்பர் கேளார். நன்மை செய்ய தீமையும் நயந்து செய்வார். நன்மையை செய்ய தீமையும் நயந்து செய்வார். அற்பரோடு இணங்கில் பெருமை தாழும். அற்பரோடு இணங்கிவிடி பெருமை தாழும். அரிய தவம் கோபத்தால் அழிந்து போமே. ஆக அருமையான பாட்டு. இதனுடைய அர்த்தம் தான் இப்ப நான் சொன்னது. தேங்க்யூ.